திருச்சி துவாக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததை கண்டித்து மாணவர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தி வருகின்றனர். If anybody has questions, ask one by one. That is a great thing. Don't just shout. Yeah, that is a great topic. I respect you. Not solving our questions. You can't shout and get an answer. Yes or no? Yes or no? Yes. Yes or no? Yes. Who are with us? Who are with us? Who are with us? Wait. திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். விடுதிக்கு வைஃபை இணைப்பு கொடுக்க வந்த நபர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. விடுதிக்கு வைஃபை இணைப்பு கொடுக்க வந்த நபர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன் வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்சி துவாக்குடியில் என்ஐடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப கழக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் தொழிற்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி என 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். மாணவ மாணவிகளுக்கென தனித்தனி விடுதிகள் உள்ளது. அவ்வாறு பயின்று வரும் மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில நேற்று மதியம் என்ஐடி ஓப்பல் மகளிர் விடுதியில் வைஃபை இணைப்பு கொடுப்பதற்காக சென்ற என்ஐடியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கதிரேசன் முகமது அங்கிருந்த மாணவி ஒருவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கதிரேசன் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில புகார் அளித்த மாணவியின் ஆடை குறித்து விடுதி வார்டனாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர் சமிதா பேகம் மற்றும் ஊழியர்கள் இருவர் தரக்குறைவாக பேசியதை கூறியது கண்டித்தும் வார்டனை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி நேற்று இரவு முதல் விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் என்ஐடி இயக்குநர் அகிலா ஏறத்தாழ 5 மணி நேரம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விடுதி வளாகத்தில் ஏடிஎஸ்பி சுரேஷ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தைக்காக மாணவர்கள் காத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலைவேந்தன்.